மாமா பொண்ணு இருக்கும்போது மத்த பொண்ணு எதுக்கு டிடிஎஃப் வாசன்? கண்மணி மாதிரி இருக்கிற மாமா பொண்ணை விட்டுட்டு கத்திஜாவை தேடி போறதுக்கான காரணம் என்ன? 2 பேரு. ஆமா 2 பேர் போயிட்டாங்க. ஆமா அங்க இப்ப பார்க்க முடியாது. அங்க அது அது தமிழ் என்ன நினைக்கிறேன். ஓகே கைஸ், டிடிஎஃப் வாசனை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. டிடிஎஃப் வாசனை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப இருக்கிற ஹீரோக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காரா என்னன்னு தெரியாது. ஆனா டிடிஎஃப் வாசனுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு. ஓகே, இவர் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவர் வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மோட்டோ விளாகர். இடையில வந்து இவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் இவர் தான் ஒரு முன் உதாரணமா, கேவலமா, அதாவது ஒரு கெட்ட விஷயத்துக்கு முன் உதாரணமா இருக்காரு. உண்மையாவே இவர் மட்டும்தான் முன் உதாரணமா இருக்காரு அப்படின்னு எவ்வளவு விஷயம் இருக்கு. ஸ்கூல் பக்கத்துல ஒயின் ஷாப் திறந்து வச்சிருக்காங்க. அதை பார்த்து கெட்டு போகாதவங்க இதை பார்த்து கெட்டு போவாங்கன்னா அப்படின்றது சந்தேகம். இது ஒரு சைடு இருக்கட்டும். ஓகே, டிடிஎஃப் வாசன் இவர் வந்து பிளாக் போடும்போது நீங்க பாத்துக்கலாம். இது எனக்கு மாமா பொண்ணு இருக்கு இன்டர்வியூல கேட்கும் போது பிளாக்ல சொல்லும் போது எல்லாமே அது வந்து யாரை கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா என் மாமா பொண்ணு இருக்கு. என் மாமா பொண்ணுகிட்ட நானும் சொல்றேன், சாமி கலெக்டர் ஆயிடு சாமி, ஐபிஎஸ் ஆயிடு சாமி, நான் ஆக்குறேன்டி, இல்ல டாக்டரா அப்படின்னா லைஃப்ல நான் மட்டும் இருந்தா போதுன்னு சொல்லுதுன்னா அந்த புள்ள சந்தோஷமா தான் இருக்கு. சரி, ஓகே, அந்த மாமா பொண்ணை கடைசியாக கண்ணில் காட்டல. எங்க போச்சு அந்த மாமா பொண்ணு? இப்ப யார் கூட சுத்திட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா சாலின் ஜோயா அப்படின்ற ஒரு கேரளா பொண்ணு. அவங்க கூட வந்து அவங்க வந்து ஒரு ஆக்டர். அவங்களோட இப்ப சேர்ந்து வந்து, ஆனா ஆக்சுவலா அவங்க வந்து இப்போதைக்கு அதை நான் ஆக்சுவலா கொஞ்ச நாள் டிடிஎஃபோட வீடியோ பார்க்கல. இப்போ நான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட சுத்தி இருக்கான்னு சொல்லிட்டு இவர் போட்டிருந்த எல்லா வீடியோஸையும் பார்த்தா அதோட 2 பேரோட இன்ஸ்டா ஐடியோட செக் பண்ணேன். ஒரு டிடிஎஃப் பர்சனோட இன்ஸ்டா ஐடியும் சாலின் ஜோயாவோட இன்ஸ்டா ஐடியும் பார்க்கும்போது அவங்க பண்றத பார்த்தா ஆக்சுவலா வந்து இதை பார்த்தா லவர்ஸ் மாதிரிலாம் தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் இருக்கு. ஒரு சிலவங்க எடுத்துக்கிறத பொறுத்து. இதை வந்து 90s கிட்ஸ்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பா இது வந்து கன்ஃபார்ம் லவ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 2K கிட்ஸ் பார்த்துட்டு இதெல்லாம் லவ்லாம் கிடையாதா, பெஸ்டிடா, ஃப்ரெண்ட்ஷிப்டா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனா எனக்கு மேபி இது லவ்வா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா இது டிடிஎஃப் வாசன் போட்ட ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ் யூ அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸையும் மிஸ் பண்ணலாம். சரி, ஓகே, இது லவ்வாவே இருந்தா கூட கத்திஜா விட்டு போலாம்ல. காத்து வாக்குல 2 காதல் பட கிளைமேக்ஸ் மாதிரி இவரோட லைஃப்லயும் ஒரு கிளைமேக்ஸ் வந்துருமோ அப்படின்னு வேற பயமா இருக்கு. ஸோ ஆனா பார்த்தேன் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கும் டிடிஎஃப் வாசன் ஓகே மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஒருவேளை இதை இவர் ஒரு கண்டென்ட்டா எடுத்து அதாவது இப்போ அவரோட லைசன்ஸ் இல்ல, மோட்டோ விளாக் வந்து மொத்தமா முடிஞ்சுச்சு. ஸோ கண்டென்ட் கிடைக்காம இதை ஒரு கண்டென்ட்டா வச்சு நம்மளுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரியும் ஒரு சந்தேகமா இருக்கு. மேபி அவங்க லவ்வே பண்ணா கூட இடையில பிரேக்கப் பண்ணிட்டு போக கூட வாய்ப்பு இருக்கு. நான் வந்து அதாவது என்ன சொல்றது, தப்பா சொல்லல. மேபி இப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா டக்குன்னு எதோ நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இந்த பிரபலங்கள் மத்தியெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல. இடையிலேயே பைரோஸ் கேர்ளோட அப்புறம் ரவீனா கூடலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. அவர் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. ஆக்சுவலா பைக்ல மோட்டோ விளாக் பண்ண மாதிரி, வெளியே அவுட்டிங் போன மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்காங்க. ஆனா அப்போலாம் மிஸ் யூ இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்டஸ் போகாத, ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத டிடிஎஃப் வாசன் ஏன் இந்த பொண்ணு மேல இவ்வளவு ஒரு கேரிங்கோட ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மட்டும் இல்லாம இந்த டிடிஎஃப் வாசன் இவர் வந்து ஜெயில இருந்து வெளியே வந்தான்னு என்ன சொன்னாலும் நான் வந்து ஒரு கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு மேரேஜ் அப்டேட்டே நிறைய கொடுத்தாரு. நான் கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இதெல்லாம் நம்ம சுத்தி வளைச்சு இதை ஒரு 360 ஆங்கிள் எல்லா விதத்தையும் சுத்தி வளைச்சு அதோட மைய புள்ளியில வந்து நின்றா கண்டிப்பா இது காதலா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் நம்மளுக்கே வருது. மேபி காதலா இருந்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களோட காதல் வந்து கல்யாணம் வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மேபி ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னா கடைசியில் ஃப்ரெண்ட்ஸா இருங்க, இட்ஸ் ஓகே. ஸோ கைஸ், உங்களுக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுது? இது கன்ஃபார்ம் காதலா இருக்குமா இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குமா அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட அண்ணனை வரும் மச்சான் தான் கூப்பிடுறாரு. ஸோ மேபி இது காதலா இருக்க கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய்.